வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று வந்தது, அது குறித்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக தனித்து களம் காண இருப்பதாக, தனி அணியமைத்து களம் காண இருப்பதாக சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமா, இப்ப யார் அவங்களோட கூட்டு சேர்ந்தாங்க சார்? பாரிவேந்தர் தவிர, அல்லது இவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி தவிர வேற அவரும் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணசாமியை கூட சார் ஓபிஎஸ் விட்டுருங்க சார். ஓபிஎஸ் அவர் தனி மனுஷனா வந்து தனியா போய் சேர அவர் கட்சின்னு அவருக்கு ஒன்றும் கிடையாது சார். அவர் ஏதாவது ஆரம்பிச்சா தான் உண்டு. ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஐ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஹிம் அண்ட் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஹிம். பட் அவருக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடையாது சார். அதனால அவருடைய ஓபிஎஸ் அவர் போய் சேர்ந்தாருன்னா ஒரு ஆள் கூட அவரோட 4-5 பேர் செஞ்சாலும் 4-5 பேர் வரப்போகுது, அவ்வளவுதானே ஒழிய அவர் தான் ஹீ இஸ் நாட் அ ஹோர்ஸ் டு ரெக்கன் வித் த டாக். அதே மாதிரி தினகரன் அவரோட போய் சேரலாம். அது இதை கொஞ்சம் ஓட்டெல்லாம் வரலாம் ஒழிய மற்றபடி பிஜேபிக்கு இதனால வந்து பெரிய முன்னாடியோட கொஞ்சம் ஓட்டு சதவீதம் வாங்கலாமோ அப்படின்னு தோன்றது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் டெஃபினட்டா டிஎம்கே இஸ் ஆன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் விக்கெட். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இபிஎஸ் தனியா போயாச்சு, ஓபிஎஸ் அண்ட் தினகரன் அவங்க தனியா சேர்ந்துட்டு இப்ப பிஜேபியோட சேர போறாங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாமே செதற போய் இருக்கிறதுனால டிஎம்கே வித் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. நீ உதாரணமா சொல்ற, இன்னைக்கு இந்த போக்குவரத்து பிரச்சனை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. இது யாருக்கும் மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, நாங்க உட்காந்து பேசுவோம், எப்போ வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ரைக் பண்ற ஆரம்பிச்சாலும் கூட அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்களே ஒர்க்கர்ஸே இன்னைக்கு அது லேபரர்ஸே அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த ஆகவே ஐ திங்க் டிஎம்கே இஸ் ஆன் வின்னிங் விக்கெட். அது வந்து 40-40 அடிச்சிடுவாங்க, இன்க்ளூடிங் புதுச்சேரியும் சேர்த்துட்டா 40-40 அடிச்சிடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன் சார். 2014ஆம் ஆண்டு களம் கண்டது போல பலமுனை போட்டி வந்தா ஒரு 2-3 இடம் பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கணக்குல செயல்படுவதா சொல்றாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஒன்றும் இல்லை சார். நோ வே. பிகாஸ் 2014 எவ்வளவு இருந்தது? அப்ப நிறைய கட்சிகள பாமக இருந்தது, தேமுதிக அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த கட்சி தேமுதிகங்கிறது, பாமக இருந்தது. இது மாதிரி பல பேரை கூட்டணியை அமைச்சு ஏதோ ஒரு ட்ரை பண்ணாங்க. அப்ப என்னாச்சுன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சாரு, திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, 3வது சம்படி ஃப்ரம் புதுச்சேரி ஜெயிச்சாங்க. இவ்வளவுதான். 3 அவுட் ஆஃப் 40, 37 வந்து ஜெயலலிதா மேயர் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி 3க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 2019 என்ன நடந்ததோ அதுதான் இப்ப 24லயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கும் சார். டிஎம்கே வில் ஸ்வீப். அப்ப ஒரு இடமா போச்சு, தேனி போச்சு. அந்த தேனியும் ஜம்முன்னு இப்ப இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க நான் நம்புறேன் டிஎம்கே. மேற்கு மண்டலத்துல பாஜகவை முன்னிறுத்துவதாக தகவல் வருது. அப்படி நிறுத்தினா எதுவும் பெரிய அளவுக்கு எதுவும் சான்ஸ் கிடைக்குமா சார்? என்ன மேற்கு என்ன ஆயிடப்படும் சார்? அங்கதான் இபிஎஸ் சீம்ஸ் டு பி, அவருடைய ஸ்ட்ரென்த் அங்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு. அங்க 2 பேருக்குள்ள போட்டி நடந்ததுன்னா யாரு சார் லாபம்? யாருக்கு லாபம்? டெஃபினட்டா டிஎம்கேக்கு தான் லாபம். அதனால பிஜேபிக்கு என்ன ஒரு இடம் கூட ஜெயிக்காது. முன்னாடி நீங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 1998 திரு ராதாகிருஷ்ணன் அவர் ஜெயிக்கிறார், இப்ப கவர்னரா இருக்கார். அதற்கு மறுபடியும் நடந்த தேர்தலையும் அவர் ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு எங்க ஜெயிச்சாங்க அவங்க? இல்லையே. ஆகவே
மேற்கு மண்டலத்திலேயோ அல்லது இந்த மற்ற கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் வரப்போறது இல்லை சார். அது வந்து டிஎம்கே இப்போ நவ் தே ஹவ் ஆல்சோ ஸ்ட்ரெங்தன்ட் தேர் பொசிஷன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். தென் மாவட்டங்களில் ஒரு சாதி கூட்டணிக்கு பிளான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்களையெல்லாம் வச்சு அப்படி அதுக்கு எதுவும் கை கொடுக்குமா சார்? வெறும் ஜாதியை வச்சுட்டு நீங்க வந்து அரசியல் செய்ய முடியுமா சார்? ஜான் பாண்டியனா இருக்கட்டும் அல்லது கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இது கடைசியில அல்டிமேட்லி மக்கள் என்ன நினைப்பாங்க, யாருக்கு நம்ம ஓட்டு போடுறதுன்னா, போன தடவை என்னாச்சு, போன தடவையும் நீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க, அப்போ ஒன்றும் பெரிய வெற்றி பெற முடியலையே. ஆக அந்த ஜாதி கூட்டணி எல்லாம் ஜெயிச்சிருமான்னு அவர்கள் இருக்காது, அவர்கள் இருக்கின்றார், அல்லது முக்குலத்தோர்லாம் இருக்காங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஏதோ நிறைய பேர் இருக்காங்கன்னு பேசுற மொழிய, அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்டை ஒன்றும் கிரியேட் பண்ணணும்னு நான் நம்பவே இல்லை சார். அந்த ஆங்கிள் டிஎம்கே தன்னை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நம்புறேன். பலமுனை போட்டி இருந்தால் அது பாஜகவுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? என்ன நீங்க அடித்தளமே கிடையாது அவங்களுக்கு, என்ன ஜெயிப்பாங்கன்னு இப்படி பலமுனை போட்டியில இது வரைக்கும் என்ன பண்ணாங்க சார்? இது வந்து வற்றிய ஓலை கலகலக்கும் இஞ்ஞான்றும் பச்சோலைக்கு எல்லை ஒலிப்பாங்க. ஒன்றும் சக்தி இல்லாத தான் கலகலான்னு சத்தம் போட்டு இருக்கும். அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம ஜம்முன்னு ஜெயிச்சுட்டு போறாங்க டிஎம்கே. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல எனக்கு ஒன்றும் அதுல சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியல. நீ யாராவது இப்ப ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சில அரசியல் விமர்சகர்கள் இபிஎஸ் குறை சொல்வது, ஓபிஎஸ் பிரமாதமா பேசுவது, டிஎம்கேக்கு பெரிய ஃபைட்டு பிஜேபி கொடுத்துரும்னு சொல்றது, இதெல்லாம் வந்து கற்பனையானது. அதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட விருப்புகள், அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்களாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் அப்படி பேசுற மொழிய என்னால அப்படி பேச முடியாது சார். ஏன்னா எனக்கு யார்ட்டையும் எதிர்பார்ப்பும் கிடையாது, என்னால எனக்கு ஏமாற்றமும் கிடையாது. நான் நடக்கிறத எனக்கு ஐ எம் சீயிங் த ரைட்டிங் ஆன் த வால், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் யார் தன்னுடைய தலைமையை நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார்? எனக்கு இப்ப இபிஎஸ் அவங்களுடைய இந்த அதிமுக இருக்க, அது வந்து தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு, நாங்க இந்த கூட்டணியே கிடையாது பிஜேபியோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் திரு பியூஷ் கோயல் என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒரு பேக்டோர் டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன், நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் வித் ஏடிஎம்கே. அந்த மாதிரி இருந்துன்னா இப்ப இருக்கக்கூடிய சில பேர் எஸ்டிபிஐ எல்லாம் வந்து அவங்களோட சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருப்பதாக தோன்றது ஏடிஎம்கேயோட இபிஎஸ் தலைமையில. அவங்கெல்லாம் என்னடா இவங்க நம்பவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே ஆல்ரெடி தார டாக்ஸ், என்னடா இவங்க வந்து திரு பியூஷ் கோயல் வந்து அப்படி பேசிட்டு. அப்புறம் இன்னைக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கலாம் ஏதாவது பேசுறாங்களே ஒழிய ஏடிஎம்கேயோட கூட்டணி முறிந்தது, அதனால அவங்களோட தொடர்பே கிடையாதுன்னு ஏதாவது ஒரு தடவை பேசியிருக்காங்களா? ஜஸ்ட் டெல் மீ. இது வரைக்கும் எப்போ பேசவே இல்லை. அப்ப ஏதோ பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதனால திரு இபிஎஸ் சொல்றதெல்லாம் முழுமையாக மக்கள் நம்ப மாட்டாங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இந்த மைனாரிட்டி குரூப்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் அங்கே போய் நின்றுக்கலாம் மொழிய, அவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டா நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் தே ஆர் ஆல் சாலிட்லி பிஹைண்ட் டிஎம்கே சார். அண்ட் எஸ்பெஷலி நேற்றுக்கு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இது கிறிஸ்டியன் பீப்புளுக்காக. அதெல்லாம் வந்து தட் ஹஸ் கான் டவுன் வெல் வித் தி கிறிஸ்டியன் பீப்புள் ஆல்சோ. நிறைய விஷயங்கள்ல அது வந்து அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுப்பதற்கு உடனே ஒத்துருக்கார். அதனால தே ஹவ் கன்சாலிடேட்டட் தர் பொசிஷன் அமங் தி மைனாரிட்டிஸ். அட் த சேம் டைம் நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் சார், இந்துக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவிற்கு வரவேற்பு டிஎம்கேக்கு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப அயோத்திக்கு யாரா போறீங்களா, நாங்க எல்லா உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் திரு சேகர் பாபு அவர்கள் சொல்லுகிறார்.
இது ஏன் சொல்லணும்? ரைட்டா? அவங்க யார் ஹிந்துக்களுக்கு விரோதி கிடையாது. அதே போல காசிக்கு நீங்க போகணுமா? அதற்கு உதவி செய்யணும். ராமேஸ்வரத்துலேருந்து காசி போறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு அதை செய்கிறார். அதே போல இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு ஏன்னா நான் அந்த ஹை பவர் கமிட்டி மெம்பரா இருக்கிறதுனால சொல்றேன். 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் உயர் திரு சேகர் பாபு அவர்கள் செஞ்சிருக்காரு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 படை வீடு முருகன் படை வீடுகள் இருக்கு இல்லையா, திருச்செந்தூர், பழனி போன்ற இடங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப ஏழ்மையானவர்கள், வசதி குறைவானவர்கள், வயசும் ஆயிடுது, அவங்களுக்கு போகணும்னு ஆசை, அதனால போக முடியல, ஏன்னா கையில காசு இல்லை. அண்டு அவங்களால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 6 படை வீடுகளையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது அப்படின்லாம் வருத்தப்படுற 200 பேருக்கு அவங்க தே ஆர் சூசிங் இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு கொடுத்து, பஸ்ஸுலேருந்து கொடுத்து, ஏசி பஸ்ஸுலேருந்து ஒரு டாக்டர்ஸோட எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவங்களுக்கு கைட் பண்றதுக்காக எல்லா சாப்பாடு, இருக்க தங்கறதுக்கு இடம் எல்லாத்தையும் சுவாமி மலை போன்ற எல்லா இடங்களுக்கும் 6 இடத்துக்கும் அழிச்சுன்னு போறாங்க. அப்படி கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி 5 தடவை நடக்க போகுது. அப்ப 1000 பேரை அழிச்சுன்னு போறதுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு சார் நம்முடைய HRNC மினிஸ்டர் உயர் திரு சேகர் பாபு. இது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். 1000 பேரை 6 படை வீடுக்கு 60 வயசுக்கு மேல ஆனவங்களை செலக்ட் பண்ணி அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒண்ணு. 2வது, உலக முத்தமிழ் முருகன் அடியார்கள் மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது இருக்கு. அது பழனியில் நடக்க போறது, பிளான் பண்ணியிருக்கிறது. ஆஸ் ஆஃப் நவ் பிளான் பண்ணியிருக்கிறது பழனியில் நடக்க போறதா. அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாரையும் அழைச்சின்னு அங்க பேச 2 நாளைக்கு கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அவங்களுக்கு நாம் எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு அங்க பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வர போறாங்க. பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் உலகத்துல பல இடங்கள்ல செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க, ரெகக்னிஷன் கொடுக்க போறாங்க, ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க போறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக உயர் திரு சேகர் பாபு அவர்கள் பேசியிருக்கின்றார். அது எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதை விட இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா எல்லாரையும் உள்ளடக்கியது, யாருக்கும் விரோதம் கிடையாது, எல்லா விதமான மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, எல்லா விதமான மக்களுக்கும் மகிழ்ச்சி, அப்படிதான் இது கொண்டு போறது. இதை விட ஒரு பெட்டரான ஒரு அரசாங்கம் பார்க்கவே முடியாது சார். நான் இன்னும் அதுல இருக்கேங்கிறதுனால நான் பேசவே இல்லை. நான் இது எல்லாத்தையும் இன்னைக்கு பிரமிப்போட அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டு உட்காந்துருந்தேன். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வில் இட் நாட் பி, அவங்க ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா இது அரசியலுக்காக அவங்க ஒன்றும் பண்ணவே இல்லை, ஓட்டு அரசியலுக்காக பண்ணல, உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாட்டோட அவங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் டிஎம்கே கவர்மெண்ட். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா விதமான மக்களும் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இங்க 6 படை வீட்டுக்கு கூட்டு போறதை பத்தி சொன்னீங்க. ராமர் கோயில் திறக்க போறாங்க, அது பிஜேபிக்கு பெனிஃபிட் கொடுக்காது சார்? நான் லெட் மீ மேக் இட் வெரி கிளியர் சார். நான் இந்த அயோத்தியில அதே இடத்துல ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போ அதான் சொல்றேன், எனக்கு மிக 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 மகிழ்ச்சி கோயில் வருதுங்கிறத பத்தி. ரைட்டா? அதே மாதிரி கரசேவை செய்வதற்காக முதல் முறையாக போனாங்க. அதுக்கெல்லாம் நான் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கின்றேன். 2வது தடவையும் போனாங்க. அப்பதான் இந்த மசூதியானது இடிக்கப்பட்டது. ஸோ இந்த பழைய கட்டடம் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டது. இப்ப அந்த இடத்துல கோயில் கட்டலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதை தொடர்ந்து இப்ப வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுல என்ன வேணா, எனக்கு கூட இன்விடேஷன் வந்திருக்கு. நான் அயோத்திக்கு வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமானவர் வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். என்னால முடியாது, என்னுடைய உடல்நிலையில இப்ப இருக்கக்கூடிய என்னால அங்க டிராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி கும்பல் தான் என்னால போக முடியாது. அதனால இங்க மனசாலேயே நான் வணங்கி கொள்ளுகிறேன். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க அயோத்தியில
இப்ப என்ன எதற்காக கும்பாபிஷேகம்? எனக்கு அங்க வந்த முக்கியமான அன்பர் கூட சொல்றார், சார் இன்னும் 2 வருஷம் ஆகும் சார் கம்ப்ளீட் ஆகிறதுங்கிறார். அப்ப அவசரமாக நீங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஜனவரி 22ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி அதை எதுக்காக நீங்க பண்றீங்க? எதுக்காக நீங்க பண்ணணும்? ஏன்னா இது ஓட்டு அரசியல். இது நீங்க அடுத்தது நீங்க அங்க போய் ஃபுல் ஃபிளெட்ஜா அந்த டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க போறாங்கன்னு கிடையாது. ஏதோ அவசரமா ஏதோ ஒண்ணு கட்டிவிட்டு அங்க கொண்டு போய் அந்த ராம்லாலாவை வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. எதுக்காக? இது வந்து ஓட்டு அரசியல். இப்ப தமிழ்நாட்டுல அப்படி பண்ணல சார். தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா இப்ப 6 படை வீடுக்கு அழிச்சுன்னு போறாங்க. உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு செயல்பாடு. அதே மாதிரி ராமர் கோயிலுக்கு யாரா போறீங்களா, நாங்க உதவி பண்றோம், எங்களை கேட்டீங்கன்னா நாங்க உதவி பண்றோம். அதே போல இப்ப உலக முத்தமிழ் முருகன் அடியார்கள் மாநாடுன்னு ஒண்ணு, அதுக்கு நாங்க தயாரிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இது மாதிரி இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்க, ஓய்வு பெற்ற கோயில் வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு ஊழியர்கள், அவங்களெல்லாம் 1000 ரூபாய் இன்னைக்கு கருணை தொகைன்னு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையான செயல்பாடு. இந்த கவர்மெண்ட் என்ன நடக்குது, உண்மை நான் பொய்யே சொல்லலை, மனசுல பட்டதை அப்படியே சொல்றேன். எந்த விதமான குற்றமோ குறையோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசக்கூடாது, அவர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு தடையாக இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேச்சே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னையும் பார்த்து 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 ரொம்ப அருமையாக நம்முடைய முதல்வராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பண்ணி கொண்டு நாம் அதை பாராட்டணும். அது வந்து அரசியலுக்காக பண்ணலது, உண்மையா ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். ஆகவே டெஃபினட்டா இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிறது, எல்லாருக்காகவும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைப்பதற்காக அப்படின்னு நம்முடைய முதல்வர் சொல்லுகின்றார் என்றால் அது உண்மையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா தான் பார்க்கிறேன். பட் அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அது கும்பாபிஷேகம் அவசரமா நடத்துறாங்க. அப்ப எதுக்கு? இது வந்து ஒரு கிம்பிக் தான். ஒரு எல்லாமே கட்டவே இல்லை, இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகின்றது. அதுக்கு நீங்க வந்து இப்ப கும்பாபிஷேகம் நடத்த போறீங்கன்னு சொன்னா என்ன ஆகணும், என்ன அர்த்தம்? ஓட்டு அரசியலுக்காக அங்க ராமா 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 ராமான்னு ஒரேடியா இதை பத்தி அங்க டைம்ஸ் வரல காமிக்கிறாங்க, இங்க காமிக்க போறாங்க, உலகம் முழுக்க இதான் பேச போறது. இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வந்து ரொம்ப தீவிரமான பக்தன். நாங்க வந்து அதே இடத்துல ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் ரொம்ப காலமாக பேசிக் கொண்டிருக்கின்றவன். அதற்காக ஒரு அணில் போல உதவி செய்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த கோயில் கட்டுறது கூட என்னால் ஆன அளவிற்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி அதை வந்து இவ்வளவு அவசரமா நீங்க பண்ணும்பொழுது எதற்காக செய்கின்றீர்கள்? இட் இஸ் பியூர்லி பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ். 2024 அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த உணர்ச்சியை தூண்டி விட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த பொருளாதாரமா அதை பத்தி கவலைப்படாதீங்க, வேலை வாய்ப்பா கிடைக்கலையா கவலைப்படாதீங்க, விலைவாசி ரொம்ப ஏறிண்டே போயிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க, தனி மனித வருமானமானது குறைந்து கொண்டே இருக்கின்றது அதை பத்தி கவலைப்படாதீங்க, சேவிங்ஸே இல்லையே எல்லாரும் இருக்கிறதெல்லாம் வச்சு செலவு பண்ணிவிட்டு உட்கார்ந்து இருக்குமே அதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, வந்து அங்க அயோத்தியில கும்பாபிஷேகம் நடக்கிறது, அதை கண்டு கழியுங்கள், வீட்டில இருந்தே சொல்லுங்கள், விளக்கேத்துங்கள், பஜனை செய்யுங்கள், அங்க அப்படியே வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க. இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் பியூர்லி எலெக்ஷன் பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஆன்மீக அரசாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.